நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும், சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். திரிவேணி சங்கமம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கே இருக்குன்னு. வடக்கு வந்து அலகாபாத்தில் இருக்குது. அலகாபாத்தில் இருக்கக்கூடிய 3 நதிகள் சங்கமிக்கும் இடம். கங்கா, யமுனா, சரஸ்வதி. சரஸ்வதிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்த பூமி கீழே இருக்கக்கூடிய ஒரு நதி. அது வந்து வடக்க அலகாபாத்தில் இருக்குது. அதே இங்கே நம்ம தெற்க சமஸ்கிருதத்தில் தட்சிணாயனம்னு சொல்லுவாங்க. ஸோ தட்சிண திரிவேணி சங்கமம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 கடல் சங்கமிக்கும் இடம் தெரியும், கன்னியாகுமரிங்கிறது தெரியும். 3 ஆறுகள் சங்கமிக்கும் இடம் எது? ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானி அருகே உள்ள சங்கமேஸ்வர் கோயிலில் முன்னாடி காவிரி நதியும் பவானி நதியும் பூமிக்கரையில் அமுத நதி என்று சொல்லக்கூடிய 3 நதிகளும் ஒன்றாக இணையக்கூடிய இடம்தான் தட்சிண திரிவேணி சங்கமம். அதுவும் இல்லாமல் அங்கே சங்கமேஸ்வரர் சிவன் இருக்கார். அப்போ சங்கடங்களை தீர்க்கும் ஈஸ்வரன் அங்கே இருக்கிறார். சங்கமேஸ்வரர், சங்கடங்களை தீர்க்கும் ஈஸ்வரன். அந்த 6 ஒன்றா சேர இடத்துல என்ன நடக்கும், எதுக்காக அந்த சமாச்சாரம், அதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். நல்லது கெட்டது மனித வாழ்க்கையில் நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா? எது நல்லது எது கெட்டது? என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஒன்று தான். கெட்டது நல்லதாக மாறும், நல்லது கெட்டதாக மாறும். அதனால் நம்ம நாங்கள் சித்திரை வழியில் போகிறதுனால இதெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இருந்தாலும் வந்து ரிச்சுவல்ஸ், அதாவது சில வழக்கங்கள் பழக்கங்கள், எல்லாத்துக்கும் மேலே ஆன்மீகத்தில் சில இந்துக்களுக்குன்னு சில வழக்கங்கள் இருக்கு இல்லையா? அது பிரகாரம் பார்க்கும்பொழுது 3 கடல்கள் சேரும் இடத்திலும் 3 நதிகள் சேரும் இடத்திலும் என்ன செய்வாங்க? பித்ருக்களுக்கு, இறந்தவர்களுக்கு மெயினாக காரியங்கள் செய்கிறது. அப்புறம் அஸ்தி கரைக்கிறது, அது இல்லாமல் ஆயுளோமம் பண்ணுறது. எல்லாத்துக்கும் மேலே அங்கே வந்து சில கழிப்புக்கள், அதாவது திருமணம் தடங்களுக்கும் சில தோஷங்களை கழிப்பதற்காக அந்த இடங்களை தேர்ந்தெடுப்பார்கள். அதுக்குன்னு அந்த இடம் மோசமான இடம்னு சொல்ல முடியுமா? இப்போ நம்ம வந்து மனிதனை இறந்த பிறகு கொண்டு போய் எரிக்கும் சுடுகாடுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது கெட்ட இடமா? கண்டிப்பாக அது கெட்ட இடம் கிடையாது. இந்த மனிதனுடைய அவனுடைய கடைசியில் அவன் வளர்த்த அந்த உடலை எரித்து சாம்பலாக்கி அதை சிவனுக்கு நாம் அர்ப்பணம் செய்கிறோம். அது இல்லாமல் அங்கே காளியோடைய அம்சம் அங்கே இருக்குது, காளி இருக்கும். அப்போது தூய்மையான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சுடுகாடு தான். நெருப்பால் மட்டும்தான் அனைத்தையுமே தூய்மை செய்ய முடியும், வேறு எதால் முடியாது. டெட்டாலால் பண்ண முடியாது, ஃபினாயினால் பண்ண முடியாது, ஆசிட்னால் பண்ண முடியாது. எல்லாமே என்ன கொஞ்சம் நேரம் தான், அப்புறம் பழைய மாதிரி வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. தொத்து வியாதிகளை, பாக்டீரியா அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சக்தி நெருப்பு, ஜுவாலை, தீ. இதில் தான் எல்லாமே என்னாகும்? பஸ்பமாய் சாம்பலாய் என்னாகும்? மறைந்து போகும், இயற்கையாயிடும். ஸோ அப்போது இந்த பவானி கூடுதுறையில் நாம் செய்யும் எல்லா பூஜைகளும், நல்லதுக்கு செய்யக்கூடிய பூஜைகள், கெடுதலுக்கு செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாமே 100% பலனை கொடுக்கும். எல்லாத்துக்குமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த பவானி சங்கமேஸ்வரர் கோயிலுக்குள்ளே ஜுரகரேஸ்வருடைய சன்னதி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதை போய் வழிபாடு பண்ணும்பொழுது மனிதனுக்குள்ள உபாதைகள், உடலில் இருக்கக்கூடிய சில தேவையில்லாதெல்லாம் நம்மளை விட்டு விலகிடும். அப்புறம் உள்ளே வந்து ஒரு பெருமாள் இருக்கார். அந்த காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சிவனையும் பெருமாளையும் ஒன்றாகத்தான் நினைத்துள்ளார்கள். இப்போ தான் நம்மலாம் பிரித்து பார்க்குறோம் வைணவம் சைவம்னு. அந்த காலத்தில் போர் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. பட் எல்லாம் ஒன்று தான், சக்தி ஒன்று தான், அதோடைய பிம்பங்கள் மட்டும் வேறு. என்ன, ஏன்னா உங்களுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேனே, மகாவிஷ்ணு என்பது ரொம்பவும் கூலிங்காக இருக்கக்கூடிய ஒரு இறைவன். பரமேஸ்வரன் சிவன் என்பவர் மிகவும் நெருப்பாக இருக்கக்கூடியவர், அக்னி பிழம்பு. அவ்வளோதான், எல்லாம் கடைசியாக பார்க்கும்போது ஒன்றா தான் சேரும்.
அதனால் நெருப்பில் நீர் வேகும் இல்லையா? நீரில் நெருப்பு வேகுமா? வேகாது. ஆனால் நீர் வேகிறதுக்கு என்ன தேவை? நெருப்பு தேவை இல்லையா? அதுபோல் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து இருக்கும் எல்லா சக்திகளும். நாம் தான் பிரித்து பார்த்துக்கிறோம். அது காரணம் நம்ம அறியாமை தவறணும் இல்லை. நல்லா நம்ம மூதாதையர்கள் வளர்த்த விதம் இப்படி பயமுறுத்தி வளர்த்திருக்கிறாங்க. பயம்தான் பக்தியாக மாறும் என்பது அவர்கள் கண்கூடாக சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மைதான். பயம் இல்லைன்னா பக்தி இல்லை. பயம்தான். எதுக்கு போய் இப்போ எக்ஸாம் எழுதுறீங்க, போய் சாமி கும்பிட்டு போன்னு சொல்கிறோம். எதுக்காக? எக்ஸாமில் பாஸ் ஆனவங்கிறது ஒரு பயம். அதுக்கு வேண்டி சொல்லி சாமி கும்பிட்டு போகணும், ஒரு தன்னம்பிக்கையை விட்டுறோம், அவ்வளோதான். அது மாதிரி தான். ஸோ அப்போ பவானி கூடுதுறையில் அமைந்திருக்கும் இந்த 3 ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில் நாம் குளித்து விட்டு அமாவாசை என்றோ இல்லை அவங்கவுங்க என்ன காரியத்துக்கு போகிறாங்களோ அன்றைக்கி நல்லா ஸ்நானம், நல்லெண்ணெயை தேய்த்து நன்றாக சீக்காய்ப்பொடியை போட்டு நல்லா அரக்கி தேய்ச்சி நன்றாக அந்த ஆற்றில் 3 முறை தலையை உள்ள முக்கி எந்திரிச்சு உங்களால் முடிந்த தானங்களை நீங்கள் ஏழைகளுக்கு செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். ஆகவே தான் அந்த இடத்தை நாம் என்ன சொல்கிறோம்? தட்சிண திரிவேணி சங்கமம். திரிவேணி என்பது 3 முடி என்று அர்த்தம். தம்பதி பூஜையும் கூட அங்கே பண்ணுறாங்க. தம்பதி பூஜை என்ன? திருமணமான தம்பதிகளுக்கு அவங்க லைஃப் லாங்காக அவங்க ஒன்றாக இருக்க வேண்டும், பிரிவு வரக்கூடாது. ரெண்டாவது நீ முந்தி நான் முந்தின்னு போகாமல் 2 பேரும் ஒன்றாக இறக்க வேண்டும் என்று நினைத்து தம்பதி பூஜை செய்வாங்க. அதெல்லாம் அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் இருக்குது. அதே போல் இங்கேயும் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான சில அர்ச்சகர்களை நீங்கள் கேட்டிங்க, அதுக்கு உண்டான எல்லா வழிமுறையும் சொல்லிக் கொடுப்பாங்க. நாம் பணத்தை செலவு செய்து நாம் புண்ணியங்களை பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. பணத்தை நாம் ஈட்டிய பணத்தை செலவு செய்து தான் தான தர்மங்களை செய்து நாம் புண்ணியங்களை பெற முடியுமே தவிர சும்மா இது நடக்காது. சும்மா. ஆகவே கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை தட்சிண திரிவேணி சங்கமத்திற்கு சென்று உங்கள் பாவங்களை கழித்து புண்ணியத்தை தேடுங்கள். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.